அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு போதும். அது என்னவென்றால், உங்கள் மீது ஸலவாத் சொல்லாத வரை அவன் ஸலாத் என்ற தொழுகையை கபூல் செய்ய மாட்டான். அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மது சலாம் கொடுத்தால் தொழுகை கூடாது. அலா ஆலி முஹம்மத் என்பதையும் சொல்ல வேண்டும். சகோதரர்களே, எனவே தொழுகையை பற்றி வருகின்ற 400க்கும் அதிகமான ஆயத்துகளிலே இந்த ஸலவாத்தும் போந்து கொண்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மட்டுமல்ல ஸலவாத்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துடைய ஸலவாத்தும் அதிலே போந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பலர் நம்மிடம் கேட்கலாம், என்னவென்றால் மௌலிது சரி போதுவது வீரத்து அப்படி என்றெல்லாம் சொல்கின்றார்கள். முதலாவதாக மௌலிது என்றால் என்ன என்பது தெரியாததன் காரணம். மௌலிது என்றால் பிறந்த செய்தியை கூறுவது. எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த செய்தியை கூறுவதுதான் பாவமான காரியமாக இருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிறந்த செய்தியை கூறுவது எப்படி? அது பாவம் இல்லாமல் போய்விடுமா? அதே போன்று நபியுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது பிறந்த செய்தி மௌலிதை பற்றி வருகின்றது. அது யாரும் எழுதவில்லை, அதை நமக்கு சொன்னவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மூசா நபியுடைய மௌலிதை சொன்னார்கள். நமக்கு மூசா நபி யாருக்கு தெரியாது, நமக்கு அஞ்சாவது பாப்பா எங்க இருக்கிறார் நமக்கு தெரியாது. ஆதம் நபியுடைய மௌலிது, ஆதம் நபி எப்படி பிறந்தார், அவர் எப்படி படைக்கப்பட்டார் என்று குர்ஆனிலே வருகின்றது. குர்ஆனை எடுத்து பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கிரியேஷனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை போட்டு சொல்லுகின்றது. அதே போட்டு மட்டுமல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம் வருகின்றது. அவர் முதுவன் கிழவனாக இருந்தார், பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளைக்கு ஆசைப்பட்டார். அதன் பிறகு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கக்கூடிய கட்டம். பிறப்பதற்கு முன்னே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குழந்தை பிறக்கும், அதற்கு யஹ்யா என்று பெயர் வையும் என்று சொன்னான். இப்படியாக குர்ஆன் ஷரீஃப் ஓதுகின்ற பொழுது அது முழுவதும் நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது பிறந்த சம்பவம் அவர்களது வாழ்ந்த சம்பவமாகவே இருக்கின்றது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது மௌலிதை எடுத்து பார்த்தால் குர்ஆனில் வருகின்றது. மூசா நபி பிறந்த பொழுது ஃபிரௌன் என்பவன் இருந்தான். அவனுக்கு ஜோசியக்காரர்கள் சொன்னார்கள், ஒரு குழந்தை பிறக்கும், அதை கொண்டு உங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு தகவல் வரும் என்றவுடன் எல்லா ஆண் குழந்தைகளையும் வெட்டினான். மூசா நபியுடைய உம்மா அவர்கள் ஆண் குழந்தை பெற்ற பொழுது பயந்தார்கள். அவளை ஒரு தட்டிலே வைத்து ஆற்றிலே விட முடியாது. அல்லாஹ் தஆலா மூசா நபியுடைய உம்மாவுக்கு ஒரே அறிவித்தான். இது சம்பவம் யார் சொல்கிறார்? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்கிறான். அப்பொழுது மூசா கலீமுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது பிறந்த செய்தியை பேசுவது இபாதத்தாக இருக்குமானால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது பிறந்த செய்தியை பேசுவது இபாதத்தாக இருக்குமானால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது மகனார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது பிறந்த செய்தியை பேசுவது இபாதத்தாக இருக்குமானால், ஏன் அருமை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அருமை தாயார் மரியம் சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த செய்தியை பற்றி பேசுவது இபாதத்தாக இருக்கின்றது. இம்ரான் என்பவருக்கு குழந்தை இல்லை. இம்ரானுடைய மனைவி நீத்து வைத்திருந்தார்கள், எனக்கு ஒரு குழந்தை வந்தால் நான் பைத்துல் முகத்தஸுக்கு வாங்க சொல்லக்கூடிய மோதினான் அத்தின் தொழிலை போது நம்ம மாயாக பார்க்கின்றோம். பைத்துல் முகத்தஸிலே 5 நேரம் வாங்க சொல்லக்கூடிய அத்தினாக நேர்ந்தவுடன் அப்படியே எனக்கு ஆண் குழந்தை கிடைக்காத நீத்து வைத்திருந்தார்கள். கமலா இருந்தார்கள், பெற்றார்கள் யாரை? ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றார்கள். மனசு அடைஞ்சிடப்பட்டார்கள். இந்த பிள்ளையை வைத்து என்ன செய்யும்? ஏனென்றால் இவர்களுக்கு பீரியட் வந்துவிட்டால் பள்ளியிலே பள்ளி தூக்கு கழுவ வாங்க முடியாது, இமாமத்து செய்ய முடியாது என்று கவலைப்பட்டார்கள். இந்த செய்தியெல்லாம் குர்ஆனிலே வருகின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியம் சித்திகா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வருந்த விஷயம் குர்ஆனில் வருகின்றது. இதே போன்று குர்ஆனை பரட்டி பார்த்தால் குர்ஆனிலே 3லே 1 நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனாகிப் அவர்களுடைய மௌலிது ஷரீஃபாகவே தான் இருக்கின்றது. குர்ஆன் 3 வகையில் ஒன்றாகத்தான் இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது சூரத்துல் இக்லாஸ், குர்ஆனிலே 3ல் ஒரு பகுதி சூரத்துல் இக்லாஸ் என்று சொல்லக்கூடிய குல்ஹுவல்லாஹ் என்று சொன்னார்கள். அதை பற்றி நம்முடைய இமாம்கள் சொல்கின்ற பொழுது குர்ஆனை 3 பகுதியாக பிரித்து விடலாம். ஒன்று கசஸ் என்று சொல்லக்கூடிய சரித்திரம், அன்பியாக்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரமும், ஃபிரௌன்களுடைய சரித்திரமும், அன்பியாக்களாகிய நபிமார்களுடைய சரித்திரமும், அவர்களை பின்பற்றின மூமின்களாகிய அவுலியாக்களுடைய சரித்திரமும், அவர்களுக்கு விரோதிகளாக எனிமிஸாக அதுவுகளாக இருந்த ஃபிரௌன்களுடைய சரித்திரமாக அமைகின்றது. மற்ற 3ல் ஒரு பகுதி நமக்குரிய ஏவல்களுக்கு எதை செய்ய வேண்டும்,
எதை செய்யக்கூடாது, ஆனால் ஹராம் என்பதாக இருக்கின்றது. மற்றும் ஒரு மூன்றில் ஒரு பகுதி நம்முடைய இறைவனை பற்றி அல்லாஹ் ஜல்ஷானஹு வ தஆலாவுக்கு என்னென்ன சிபாத்துகள், என்னென்ன குணாதிசயம் இருக்கின்றது, அல்லாஹ் தஆலா எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றி வர்ணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குல் ஹுவல்லாஹுவிலே முழுமையான முறையிலே அல்லாஹ் ஜல்ஷானஹு வ தஆலா ஆணைப்பட்டி செய்து வந்திருப்பதால் குல் ஹுவல்லாஹை ஓதுவது குர்ஆனிலே மூன்று பகுதிக்கு சமம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். மூன்றில் ஒரு பகுதி கசஸ் என்று சொல்லக்கூடிய கிஸ்ஸாக்கள், ஹிஸ்டரியாகத்தான் இருக்கின்றது. ஹிஸ்டரியிலே நபிமார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு முன்னர் உள்ள செய்தி, அவர்களுக்கு பின்னர் உள்ள, அவர்கள் காலத்தில் உள்ள செய்தி, அவர்களுக்கு பின்னர் உள்ள செய்தி வந்திருக்கின்றது. இப்படியா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா கலீமுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இது போன்ற அன்பியார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது மௌலிது விஷயங்களையும், அவர்கள் பிறந்த செய்திகளையும், அவர்களது குடும்ப வாழ்க்கை விஷயங்களையும் நம் ஓதுகின்றது. பள்ளிக்கு வெளியிலும் அல்ல, பள்ளியிலே, தொழுகையிலே, தராவியிலே 30 ஓதுகின்றார்கள். ரமதானிலே பள்ளி உள்ளே எதிராக இருந்து கொண்டு எதிரே ஓதுகின்றீர்கள். ஹாஃபிஸ் என்ன ஓதுகின்றார், மேராபில் இருந்து கொண்டு யா ஈஸா இப்னு மரியம் என்று ஆரம்பிக்கிறார், கிஸ்ஸாக்களை சொல்லிக் கொண்டே போகின்றார். இதை கேட்பது நமக்கு இபாதத்தாக ஆக்கி வைத்தால், தொழுகைக்கு வெளியிலே இப்படிப்பட்ட மஜ்லிஸிலே எங்களுக்கு எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் முர்ஸலீன் ரஹ்மத்துல் ஆலமீன் அஃதலுல் அன்பியா வல் முர்ஸலீன் ஆகிய அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மௌலிது விஷயங்களை கூறுவதை, குறை கூறுவது எப்படி பொருந்தும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது கிறிஸ்துமஸ் என்பது உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்றது. கிறிஸ்துமஸை கொண்டாடப்படியாக அவருடைய வேதத்தில் வந்தால் இருக்கின்றது என்றால் இல்லை. ஆனால் கிறிஸ்துமஸை கொண்டாடும்படியாக வரவில்லை. கிறிஸ்துவாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல செய்த நியாமத்துகளில் கோடான கோடி நியாமத்துகளில் ஒரு நியாமத்தை பெருநாளாக கொண்டாட வேண்டும் என்று வந்திருக்கிறது. அந்த ஒரு நியமத்தையே கொண்டாட வேண்டும் என்றால் அந்த முழு நியமத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வந்தது. அவர்களது கிறிஸ்துமஸை அவர்கள் கருத்து கொண்டாட வேண்டும் என்று கொண்டாடுகின்றார்கள். குர்ஆனிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அவர்கள் ஒரு ஊர் அளவில் சென்று மக்களை இஸ்லாத்தில் அழைத்தார்கள். தௌஹீதின் பக்கம் அழைக்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் சாப்பாடு கொஞ்சமான காலம், எங்களுக்கு சோறு வேணும், அதுவும் இங்கிருந்து நபி என்றால் அல்லா இடத்துல வேணும், வானத்திலிருந்து வேணும் என்று கேட்டார்கள். அப்ப நாங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக ஆகிவிடுவோம், உங்களை கொண்டு ஈமான் கொள்வோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபியுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள், அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு சகன் சோதரர் அனுப்புவது பெரிய விஷயம் அல்லவே, இந்த மக்கள் அவ்வளவு பெரிய இஸ்லாத்திலே வந்துள்ளார்களே, லா இலாஹா இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ் என்று சொல்வார்களே என்று கையேந்தினார்கள். அல்லாஹ் ரப்பனா அன்சில் அலைனா மாயிரத்தம் மினஸ் ஸமாய் தகூன லனா ஈதன் யஅவுலினா வாபினா. ஆயத்தில் நீங்க என்ன சொல்கிறார்கள், ஆண்டவா இறைவா, எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு சவன் சோத்தை எனக்கு, அதோடு மட்டுமல்ல தகூன ஈதன் யஅவுலினா வாபினா, என்னுடைய அஸ்ஹாபியராகிய என்னை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றார்களே, ஈசா நபியை கண்ணால் பார்த்தவர் அவருடைய அஸ்ஹாபிகள் தானே. ஒரு நபியை ஒரு மக்கள் பார்த்தால் அவருடைய அஸ்ஹாபி என்று சொல்கின்றோம். அதன் பிறகு வருகின்ற கூட்டத்தை தாபியங்கள் என்று சொல்கின்றோம். எனவே என்னை கண்டு கொண்டிருக்கின்றார்களே, இந்த அஸ்ஹாபிகளுக்கு மட்டுமல்ல, ஆகிருந்தா என்னை காணாமல் பின் வருவார்களே, நான் உங்களை ஈமான் கொள்ளாமலோ அல்லது ஈமான் கொண்டு அந்த நாளை, எந்த நாளையில அந்த சவன் சுவர் இறங்கியதோ அந்த டேட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து அதை ஈதாக கொண்டாட விட்டார்களோ, நான் அகிலத்தார்களே யாரையும் வேதனைப்படுத்த மாட்டேனே, அப்பேற்பட்ட வேதனையா, கடிய வேதனையா, கொடிய வேதனையா அவர்களை பிடிப்பேன் என்று சொல்கின்றார். சகோதரர்களை இப்படி சிந்தித்து பாருங்கள், யார் சொல்கின்றார்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எத்தனையோ மோஜிசாத்துகள் காட்டினார்கள். அதிலே ஒரு மோஜிசாத்து தான் வானத்திலிருந்து இந்த சவன் சுவர் மாயிதா இறங்கியது. அந்த இறங்கிய டேட்டை அந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரது அஸ்ஹாபிகளும் அவர்கள் உயர்த்தப்பட்ட பிறகு பின்வருகின்ற மக்களும் அந்த குறிப்பிட்ட டேட்டை பெருநாளாக கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடாவிட்டால் நன்றி கட்ட மூதவிகளாக கணிக்கப்பட்டு அவர் தண்டிக்கப்படுவார்கள் என்ற கண்டிஷனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த தட்டை இறக்கி வைத்தான். அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சோலை உண்டார்கள். அதன் பிறகு அந்த மக்கள் வருஷா வருஷம் அந்த நாளை கூடி நினைவு கூறுவார்கள். நம் குழந்தைகளுடைய பர்த்டேயை கொண்டாடுகிறோம் அல்லவா, அதே போன்று
எல்லாரும் அந்த சாமி சோதனை மனுஷர்களை வைத்து அந்த மனிதர்களை வைத்து ஹதீஸ்